பிரியமான ஆன்லைன் குடும்பத்தாரே, இந்த ஃபெய்த் கிளினிக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான காரியத்தை கர்த்தர் உங்க மத்தியில சொல்ல ஆசைப்படுகிறார். கர்த்தர் ஒரு 4 காரியத்தை இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் செய்ய விருப்பப்படுகிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 34ஆம் அதிகாரம், 33ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து. கர்த்தர் சொல்றாரு, முதல் காரியம் உங்களை கட்டுவிப்பார். பிரியமான குடும்பத்தாரே, நகோமியோடைய வாழ்க்கையில அவங்க பெத்லகேமை விட்டு அவங்க போகும் பொழுது அவர்களுடைய வேதனை, அவர்களுடைய கண்ணீர் எவ்வளோ வேதனையா இருந்திருக்கும். திரும்பி வரும்பொழுது கூட, போகும்போது குடும்பமா போறாங்க, ஆனா திரும்பி வரும்பொழுது யாரும் இல்லாத ஒரு தனி மரமா வந்தாங்க. ஆனா கர்த்தர் அவர்களுடைய வாழ்வை கட்டுவித்தார். எப்படி கட்டுவித்தார்னா, ரூத்தை வைத்து கர்த்தர் நகோமிக்கு வரலாற்றுல இடம்பெறத்தக்கதான ஒரு பேர குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நான் சொல்றேன் பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க ஒன்றும் இல்லாமல் உடைந்து போன நிலைமையில என்னோடு கூட இந்த ஃபெய்த் கிளினிக்ல நீங்க இணைந்திருக்கலாம். அப்பா, எனக்கு யார் உண்டு, எனக்கு யார் இந்த நன்மை செய்வா, என்னை யார் இந்த ஜூன் மாதத்துல நடத்துவா என்ற கண்ணீரோடு இணைந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கட்டுவிப்பேன், நான் உன்னை கட்டுவிப்பேன். கர்த்தர் கட்ட ஆரம்பிச்சுட்டாரு. நாங்க எல்லாம் முடிந்ததுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அங்க இருந்துதான் உங்களை கட்டுவார். கர்த்தர் கட்ட ஆரம்பிச்சுட்டாருன்னா உங்க ஸ்ட்ரக்சரை, உங்களுடைய சிஸ்டமையே கர்த்தர் மாத்துவார். பாருங்க, ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு 9 மாசம் ஆகுது இல்லையா? ஆனா அதே ஒரு மனிதன் இறப்பதற்கு 1 செகண்ட் போதும், மூச்சு போயிடுது. அதே போலதாங்க நீங்க உருவாவதற்கு சில மாதங்கள் எடுக்கலாம். ஐயோ, என்ன ஆண்டவர் இவ்வளோ மாதம் ஆகுதே, இவ்வளோ வருஷம் ஆகுதே, என்னைக்குப்பா என் வாழ்க்கை மாறும் என்று நீங்க சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆமாங்க, கர்த்தர் உங்களை அழகாய் உருவாக்குவதற்கு சில மாதங்கள் எடுக்கலாம். ஆனா அழகாக, நேர்த்தியாக, செம்மையாக, அற்புதமாக கர்த்தர் உங்களை உருவாக்குவார் என்று இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். நானே உன்னை கட்டுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வது, இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் நான் வாசிக்கிறேன். 8வது வசனம், எரேமியா 33:8. அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். கர்த்தர் சொல்றாரு, நானே உன்னை மன்னிப்பேன். கர்த்தர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கலாம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருவீங்களாப்பா, என்னை மன்னிச்சு திரும்ப உபயோகப்படுத்துவீங்களா அப்பா, திரும்ப ஊழியத்துல என்ன நடத்துவீங்களா அப்பா, திரும்ப இந்த குடும்பத்தோடு நான் இணைய எனக்கு ஒரு வாய்ப்பு தருவீங்களா அப்பா என்று சொல்லி நீங்க கண்ணீரோடு கூட இருக்கலாம். நான் மன்னிப்பீங்களான்னு கூட நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நானே உன்னை மன்னித்து உன்னை ரட்சித்து உன்னை அற்புதமாய் அமர வைக்க போகிறேன். கர்த்தர் உங்களை மன்னிக்கிறேன் என்று இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த ஜூன் மாதம் கர்த்தருடைய ரத்தம் உங்களை சுத்திகரிக்க போகிறது, உங்களை மொத்தமாய் கழுவ போகிறது. பாருங்க, 38 வருஷத்துடைய போராட்டம். ஏசப்பா உள்ள வந்தோன்ன எழுந்து நடன்னு சொன்ன மாத்திரத்துல எழுந்து நடந்தார் அல்லவா? அதே போலங்க, எத்தனையோ வருஷமா இந்த வேதனையில, இந்த பாவத்து நிமித்தமாக நீங்க ரொம்ப வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த பாவத்தில இருந்து உன்னை மன்னிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். சில பாவ பழக்கங்கள் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களை மாத்திரம் அல்ல, நீங்க என்னை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு குடும்பத்தாரே, தாய்மார்களே, உங்க பிள்ளைகளுக்காக ரொம்ப அழுகிறீங்க. என் பிள்ளை மாறுவானா, என் பிள்ளை மாறுவாளா, இப்படி ஒரு தவறான காரியத்துல அவர் சிக்கிக்கிட்டாலே என்று சொல்லி நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்க. கர்த்தர் காண்பிக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, உன் பிள்ளையை மன்னித்து உன் பிள்ளையை ரட்சித்து அநேகருக்கு மீட்கும் பொருளாய் உன் பிள்ளைகளை உபயோகப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God will not leave your children. கர்த்தர் உங்க பிள்ளைகளை விட மாட்டார். உங்க பிள்ளைகளை கைவிடுவதற்காக உங்க கருவில கர்த்தர் உங்க பிள்ளைகளை கொடுக்கல. இந்த குடும்பத்தை ஒண்ணுமில்லாமல் சிதைந்து போறதை பார்ப்பதற்காக கர்த்தர் உங்களையும் உங்க கணவரையும் இணைக்கவில்லை. உங்க பிசினஸ் உடைந்து போறதுக்காக கர்த்தர் உங்க கையில உங்க பிசினஸையும் இந்த வேலையும் கர்த்தர் கொடுக்கல. பிரதர், கர்த்தர் இதை கொடுத்ததே எதற்குனா, ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக, லட்சங்களுக்கு பிரயோஜனமானவர்களாய் நீங்கள் இருக்கும்படியாக, தேவ நாமம் மகிமைப்படும்படியாக தான் உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும்
உங்க வேலையையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு நாளும் உடைந்து போக கர்த்தர் விட மாட்டார். இரண்டாவது கர்த்தர் சொல்றார், நீங்க எவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்தாலும் மன்னித்து கழுவி இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஆமென். மூன்றாவதாக கர்த்தர் செய்கிற காரியம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது மகிழ்ச்சியும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்கும். 3 காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி. சொல்லுவீங்களா? மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி. 3 நன்மைகள், 3 காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற அற்புதம் கொண்டு வர போகிறது. வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம இருக்கீங்களா? மகிழ்ச்சியை கொண்டு வரும். எல்லா இடத்துலயும் தலைகுனிவோடு இருக்கிறீங்களா? கீர்த்தியும் புகழ்ச்சியும் கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆயத்தமாகிக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற அற்புதம் உங்க பட்டணங்கள், எஸ்பெஷலி உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்க நண்பர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் உங்க தலை நிமிரச் செய்ய போகிறார். என்னோடு கூட இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்வுல அநேக சொந்தக்காரங்களுக்கு முன்பாக தலை குனிந்து நின்றுக்கிறீங்க. அநேகர் உங்களை ஒதுக்கி இருக்கிறாங்க. ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நிலைமைன்னு நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுறார். மகளே, உனக்கு நான் செய்ய போற அற்புதம் மகிழ்ச்சியாகவும் கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் உன்னை மாற்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நான்காவதாக கடைசியாக கர்த்தர் சொல்லுகிறார். 14வது வசனம், எரேமியா 33:14. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேற்றுவார். அது ஒரு நாளும் தரையிலே விழுந்து போகாது. எந்த வண்ணமாய் கர்த்தர் உங்களை அனுப்பினாரோ, எந்த வண்ணமாய் உங்க தலைக்கு மேலாக கர்த்தருடைய வாக்கு வந்ததோ அந்த வாக்கு நிச்சயம் நிறைவேறும். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். பிரியமான என் குடும்பத்தாரே, இந்த காலையில நான் உட்கார்ந்து வேதாகமம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எரேமியா புஸ்தகத்துல யோசுவா புஸ்தகத்துல கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறாரு, யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம் இவர்களுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன். அது படிக்கும் பொழுதுங்க எனக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் உள்ளத்துல பேசினாரு. உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் என்று இன்னைக்கு ஃபெய்த் கிளினிக்ல இணைய போற பெண் பிள்ளைகளுக்கு நீ சொல்லு என்று கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு அது காரியமாய் உங்கள் இடத்துல நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன எல்லா நல் வார்த்தையும் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஒரு நாளும் அந்த வார்த்தை வீணாகாது. ஒருவேளை கர்த்தர் சொல்லியிருப்பாரு, காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனா பள்ளங்களெல்லாம் நிரம்புன்னு கர்த்தர் சொல்லியிருப்பாரு. ஆனா எந்த ஒரு காரியமும் இருக்காது, எந்த ஒரு ப்ரூஃபே இருக்காது நிறையதற்கு. ஆனா கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, எந்த காரியமும் இல்லை, எல்லாம் இருளாகவும் பூமி எல்லாம் உடைந்த நிலைமையில் இருந்தது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒரு அண்ட சராசரங்களை உருவாக்கினது என்றால் உங்க வாழ்க்கையை உருவாக்க கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. என்னென்ன வார்த்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? உங்க பிள்ளைகளை அநேகருக்கு முன்பாக தலை நிமிர்ந்து வாழ செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரா? உங்க குடும்பத்தை கர்த்தர் திரும்ப இணைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரா? உங்க கணவரை கர்த்தர் ரட்சிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரா? இதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கலாம், ஆனா தாமதம் ஆகலாம். கவலைப்படாதீங்கம்மா. கர்த்தருடைய வார்த்தை, நான் சொன்னல, ஒரு பிள்ளை உருவாக்குறதுக்கு 9 மாசம் ஆகும், ஆனா நேர்த்தியாய் கர்த்தர் கொடுப்பார். அதே போலதான் ஒரு அற்புதம் உருவாவதற்கு சில தாமதங்கள் ஆகலாம், ஆனால் நேர்த்தியாய் கர்த்தர் உங்க கரத்துல கொடுப்பார். ஆனா கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சுட்டார்னா, ரூத்துடைய வாழ்க்கையை ஞாபகம் வச்சுக்கோங்க. உடைந்து போன ரூத்தை, கசப்பாய் மாறின வாழ்க்கைய கர்த்தர் செழிப்பாய் மாற்றினார். இன்னைக்கு உங்களுக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், ஆண்டவரே எத்தனை நாள் நான் இப்படியே இருப்பேன் என்று சொல்லி நீங்க கண்ணீரோட இருக்கலாம். எல்லாரும் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, கேள்விக்கு பதில் சொல்ல முடியல ஏசப்பா என்று கண்ணீரோட இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன் வாழ்க்கையை கட்டுவித்து, உன்னை மகிழ்வித்து, உனக்கு சொன்னதை நிறைவேற்றி உனக்கு அற்புதங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவை அனைத்திற்கும் கர்த்தர் ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்கிறார். இத்தனை 4 காரியத்தை கர்த்தர் செய்யறார்னா ஒரு ஃபவுண்டேஷன் ஆண்டவர் வச்சிருக்கிறார். என்னன்றதை பார்க்கலாமா? எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன், உனக்கு அறிவிப்பேன். பிரியமான என் குடும்பத்தாரே, 4 நன்மைகள் உங்க வாழ்க்கையில் நடக்கணும்னா ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன தெரியுமாமா? அவரை நோக்கி கூப்பிடுங்க. எங்க நீங்க இந்த நேரத்துல இருந்தாலும் அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்ல ஆண்டவரே, எனக்கு உங்க கரம் இல்லைனா என் வாழ்க்கையை நடத்துறதுக்கு யாரும் இல்லை ஏசப்பான்னு
அப்பாவை கூப்பிடுங்க, அப்பாவை கூப்பிடுங்க. நீங்க எவ்வளவு உடைஞ்சிருந்தாலும் உங்களை தூக்கி எடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரே ஒரு எபிலிட்டி தான் கர்த்தர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறாருமா இந்த காலை வேலையில, என்னை நோக்கி கூப்பிடுவாயா, என்னை நோக்கி கூப்பிடுவாயா. நிறைய பேர் உங்களுடைய கஷ்டத்திலையும் கண்ணீர்லயும் மனுஷனை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுவேன்னு நீங்களே கணவன் மனைவி உங்களுக்குள்ள பேசி கொண்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அநேக பேர் உங்க பிள்ளைகளை நினைச்சு என் பிள்ளை என்ன பண்ண போறான், என் பிள்ளை என்ன பண்ண போறா, இப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமாய் பேசுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு. நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை கட்டுவிப்பார், கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார், கர்த்தர் சொல்வதை நிறைவேற்றுவார், கர்த்தர் மனுஷ உதவிகளால் உங்களை நிரப்புவார். கவலைப்படாதீங்கம்மா, கர்த்தர் இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமாக திட்டமும் தெளிவுமாய் கர்த்தர் பேசுகிறார். உன்னை நிச்சயம் கர்த்தர் உயர்த்துவார், நிச்சயம் வளர்த்துவார். கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாய் கர்த்தர் உங்களை நிறுத்த போகிறார். ஆமென். அவரை நோக்கி கூப்பிடலாமா? என்னோடு சேர்ந்து அப்பாவை கூப்பிட ஆயத்தமாகி கொள்றீங்களா? கண்களை மூடி ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஏசப்பா, உம்மை நோக்கி அப்பா அப்பான்னு கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. நீங்க தானப்பா சொல்லியிருக்கிறீங்க, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்னு சொன்னீங்களே. இன்னைக்கு நீங்க அறிவித்து கொண்டிருக்கிறீங்கப்பா. உன்னை கட்டுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க, உன்னை மன்னிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க, வார்த்தையை நிறைவேற்றுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க, அற்புதங்களை செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்க. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு ஃபெய்த் கிளினிக் சொந்தங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து 38 வருஷம் படுத்த படுக்கையா இருந்தவனுக்கு ஒரு நிமிஷத்துல வாழ்க்கையவே மாத்தினது போல இந்த மெசேஜ், இந்த வார்த்தை, இந்த ஜெபம், அவங்க கூப்பிடுகிற கூப்பிடுதல் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்தினால குடும்பம் முழுவதையும் ரத்த கோட்டைக்குள்ள மறைக்கிறோம்ப்பா. இந்த ஜூன் மாதம் முடிவதற்குள்ள கட்டுவீங்க, மன்னிங்க. ஆண்டவரே, சொல்வதை நிறைவேற்றுங்க, அற்புதங்களை செய்தவங்களை நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் பிரியமான அன்பு குடும்பத்தாரே, கர்த்தர் இந்த 4 காரியத்தை உங்களுக்காக பேசி இருக்கிறார். கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கண்ணீரை தொடச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை கட்டுவிப்பார். 2வது, கர்த்தர் நீங்க செய்த எல்லா காரியத்தையும் மன்னித்து உங்களை உபயோகப்படுத்துவார். 3வது, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 4வது, நிச்சயம் சொல்வதை நிறைவேற்றுவார். ஆமென். இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. பெருசா பயங்கரமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி கூப்பிடணும்ன்ற அவசியம் இல்லைங்க. அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. எங்க ஊழிய பாதைகள்ல அநேக உடைக்கப்பட்ட நேரங்கள்ல நாங்க கற்றுக்கொண்ட காரியம், அப்பான்னு கூப்பிட்டா அடுத்த நிமிடம் அவர் ஓடி வருவார். இன்னைக்கு அப்பான்னு கூப்பிட ஆயத்தமாகி கொள்ளுங்க. நாள் முழுதும் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருங்க. தேவனுடைய மகிமையை நிச்சயம் நீங்கள் காண்பீர்கள். Thank you so much for joining. ஒரு சிறிய அனௌன்ஸ்மெண்ட். நாளை காலை உபவாச ஜெபம் நம்மளுடைய B2B ஃபேமிலி என்ற யூடியூப் பேஜ்ல நடைபெறும். சரியாக 10:30 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு முடிந்துவிடும். எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Thank you so much for joining.